நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதல்ல என்று சொல்லும்போது, எண்ணிலடங்காத கிறிஸ்தவர்களும் இந்த உலக மக்களும் கூட கிறிஸ்துமஸ் கொண்டாடாத நீங்கள் கிறிஸ்தவரே ஆக முடியாதே என்று சொல்லுவார்கள். கிறிஸ்துவின் பிறப்பு எதற்கானது என்று வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தெளிவுபடுத்துகின்றது. இயேசுவின் பெயருக்கு அர்த்தத்தையும் அந்த வசனம் சொல்லுகின்றது. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தை நீக்குவதற்கு இயேசு வந்தார் என்பதுதான் சத்தியம். சரி, பாவத்தை நீக்க வந்தவர் பிறந்த நாளை ஏன் கொண்டாடக்கூடாது என்று கேள்வி எழுப்பலாம். பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று நான் விவாதிக்க விரும்பவில்லை. வேதாகமம் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கையேடு போன்றது. ஒரு பொருளை உருவாக்கும் போது அந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அதற்கு ஒரு கேட்லாக் புத்தகம் உருவாக்குவார்கள். அந்த புத்தகத்தை படித்து பார்த்து அந்த பொருளை பயன்படுத்த வேண்டும். தேவன் மனிதனை உண்டாக்கினார், அவன் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்கின்றார். இந்த வேதாகமத்தை யார் ஒருவன் கடைபிடிக்கின்றானோ அவன் மீது தேவன் ரொம்ப விருப்பம் உள்ளவனாயிருக்கிறார், கருணை உள்ளவராயிருக்கின்றார். அவர் சொல்லும்போது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகள்ல வலப்பக்கம் இடப்பக்கம் சாய்ந்திடாம நீ சரியான பாதையில நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு வேதம்தான் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். இப்படிப்பட்ட வேதாகமத்திலே யாருடைய பிறந்த நாளையும் கொண்டாடுவதற்கான சான்று இல்லை. ஆனால் யோவான் ஸ்நானன் காலத்தில் இருந்த ஏரோது தன்னுடைய ஜென்ம நாளை கொண்டாடினான் என்று வேதாகமம் சொல்கிறது. அவன் கொண்டாடிய ஜென்ம நாள் அன்னைக்கு யோவான் ஸ்நானனுக்கு மரண நாளாகவும் கூட இருந்தது. வேற எங்குமே வேதாகமத்திலே யாரும் பிறந்தநாள் கொண்டாடுவதாக பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுமே தன்னுடைய பிறப்பை கொண்டாடுங்கள் என்றும் எங்கும் சொல்லவும் இல்லை. அவருக்கு பிற்பாடு அவருடைய போதனைகளை கை கொண்டு வாழ்ந்த அப்போஸ்தலர்களும் சீசர்களும் எங்கேயாவது இயேசுவின் பிறப்பை கொண்டாட சொல்லி இருக்கிறார்கள் அல்லது கொண்டாடினார்கள் என்பதற்கான சான்று வேதாகமத்தில் எங்குமே இல்லை. சொல்லாத ஒன்றை, எழுதி வைக்காத ஒன்றை ஏன் நம்ம செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நேரிய சிந்தனையின் அடிப்படையில் தான் கிறிஸ்துவின் பிறப்பை விழாவாக கொண்டாடுவதில்லை. ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பை ஒவ்வொரு நாளும் கொண்டாடும் கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகின்றேன். இயேசுவின் பிறப்பை குறித்து கர்த்தராகிய தேவன் அவர்தான் முதலில் முன்னறிவித்தார். ஆதியாகம புஸ்தகத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிற்பாடு ஏன் பாவம் செய்தீர்கள் என்று கேட்கும்போது ஆதாம் ஏவாளை கை காட்டினான், ஏவாள் ஒரு பாம்பை கை காட்டினான். அப்போது கடவுள் பாம்பை பார்த்து ஒரு சாபம் இடுகிறார். நீ இதை செய்தபடினால சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார். 15ஆம் வசனம் மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு வசனம். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லிவிட்டு அவர் என்ற வார்த்தை அந்த இடத்துல வருகிறது. அவர் உன் தலையை நசுக்குவார் என்று. முதல் மனிதன் பாவம் செய்த போதே அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்க தன்னுடைய மகனை அனுப்ப பிதாவாகிய தேவன் தீர்மானித்து விட்டார் என்ற ஒரு காரியத்தை நாம் அங்கே வேதாகமத்திலே பார்க்க முடியும். இயேசுவின் பிறப்பு எதற்கானது என்றால் மனிதனை பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிப்பதற்கும் மனிதன் செய்த பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கும் அதற்கு பிற்பாடு மனிதன் தூய்மையாக வாழ வேண்டும் என்பதற்கும் மனிதனுடைய ஆன்மா அழிவில்லாமல் இருப்பதினால் அவனுக்கு நித்திய வாழ்வை அளிக்க வேண்டும் என்பதற்காகவும்
பிசாசின் கிரியைகளை அழிக்கவும் தேவகுமாரன் வெளிப்பட வேண்டியிருந்தது. மனுக்குலம் பாவத்திலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவத்தில் இருந்து மீட்பையும் ரட்சிப்பையும் வழங்கவே இயேசு இந்த பூமியில் பிறந்தார். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றது. அவர் கொடுத்த வாக்குகளும் வேதாகமத்திலே எழுதப்பட்டு இருக்கின்றது. அவர் சொல்லிய எண்ணிலடங்காத கற்பனைகள் வேதாகமத்திலே எழுதப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் கை கொள்ளவோ கடைபிடிக்கவோ கிறிஸ்தவர்களுக்கு மனமில்லை. தன் இஷ்டம் போல தன் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்துவிட்டு அவரின் பிறப்பை கொண்டாடுவதில் மட்டும் கவனம் செலுத்துகிறார்கள். அது மட்டுமில்லை, தன்னுடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மையாகவே ரட்சிப்பு கிடைத்திருக்கிறதா என்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் நாம் நேர்மையாக பதில் சொல்ல கேட்டோம் என்றால் அவருடைய பதில் என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையாலுமே நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டேன், என்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்த இயேசு உனக்காகவும் பிறந்தார், உன்னையும் பாவத்தில் இருந்து விடுதலை செய்வார் என்ற ஒரு பெரும் நற்செய்தியைத்தான் நாம் அறிவிக்க கடன்பட்டு இருக்கிறோம். இயேசுவின் பிறப்பை அறிவிப்பதன் நோக்கம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். நான் விடுதலையானேன், நீங்களும் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படி சொல்கிறார்: இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் இது ரெண்டிலுமிருந்து விடுதலையாக்கிற்று என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்தற்று. அதே பிரமாணம் இந்த முழு உலகத்திலே இருக்கக்கூடிய பாவத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய உங்களையும் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கும் என்ற ஒரு செய்தியை டிசம்பர் 25 அன்று மட்டும் சொல்வதல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்ல கடன்பட்டு இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்துவின் பிறப்பை அனுசரிக்கிறவர்கள் செய்கின்ற வேலை என்று நினைக்கின்றேன். வேதாகமம் சொல்லாத ஒன்றை ஒருபோதும் செய்ய துணியக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம். கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை நினைவுகூரும்படி சொன்னார், ஆனால் தன்னுடைய பிறப்பை நினைவுகூரும்படி எங்கேயுமே சொல்லவில்லை. ஆகவே வேதாகமம் சொல்லாத ஒன்றை கடைபிடிக்க விரும்பாத கிறிஸ்தவனாய் நான் இருக்கின்றேன். கிறிஸ்து நிச்சயம் எல்லோரையுமே இன்றைக்கு வழிவிலகி சத்தியத்தை சத்தியமாக நம்பாமல் போய்கொண்டிருக்கின்ற எல்லோருடைய மனக்கண்களையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறக்க வேண்டும் என்றதை இந்த நாளிலே நான் அவரை நோக்கி பிரார்த்தனை செய்ய கடன்பட்டு இருக்கிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் நேரிய வழியில், தூய வழியில், பாவத்தில் நின்று விடுதலையாக்கி செமையான பாதையில் நடத்துவாராக.